கன்சல்ட் ரெஸ்பிரேட்டரி டிவிஷன் நேஷனல் ஹாஸ்பிட்டல் கொலம்பு. அனைவருக்கும் காலை வணக்கம். நான் இதில் ஒவ்வொரு தனித்தனி வருத்தங்களாக சொல்லல. இந்த சுவாச நோய் வைத்தியர்கள் சங்கம் ஏனுள்ளது, இதை பற்றி ஒரு சுருக்கமான ஒரு சின்ன அக்கௌண்ட் சொல்ல போகிறேன். இந்த சுவாச நோய் வைத்தியர் சங்கம் இந்த வருடாந்த கான்ஃபரன்ஸ் அடுத்த மாதம் 10ஆம் 11ஆம் தேதியில் கொழும்பில் நடைபெற இருக்குது. இது 15வது கான்ஃபரன்ஸ். அப்போ இந்த சுவாச நோய்னு சொல்லிக்குள்ள எல்லா வைத்தியசாலைகளிலையும் வெளிநோயாளர் உள்நோயாளர் பிரிவுகளில் கிட்டத்தட்ட 30 தொடக்கம் 40 விதமான நோயாளிகள் வர்றது ஒரு சுவாச சம்பந்தமான அறிகுறியோட. இருமலாக இருக்கலாம், காய்ச்சலாக இருக்கலாம், மூச்சு கஷ்டமாக இருக்கலாம், இப்போது கேட்கப்பட்ட நுரையீரல் புற்றுநோயாக இருக்கலாம், ஆஸ்மா, சிஓபிடி, அப்படி ஒரு மிக கூடின வருத்தங்களோட வருது. அதில் கூடுதலான பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஆஸ்மா, அதாவது இழுப்பு வர வருத்தங்களும், சிஓபிடி மற்ற வருத்தங்கள் எல்லா வயதினருக்கும் வரலாம். அப்போ அவர் சின்ன பிள்ளைகளிலிருந்து பெரிய ஆள் மட்டும் அது அவற்றை சாதாரணமான வாழ்க்கை நிலைமைகளோட பாதிக்கும். இப்போ இந்த தொற்றா நோய் என்று சொல்ல காரணம் தான் இந்த சுவாச நோய் நோய்களான ஆஸ்மா, சிஓபிடி, நுரையீரல் புற்றுநோய், அதோட குரட்டை விடுறது, நித்திரை பிரச்சனைகள் எல்லாம் தொற்றா நோய்கள். அப்போ இந்த எல்லா தொற்றா நோய்களையும் பற்றிய, அதோட தொற்று நோய்கள், சுவாசம் சம்பந்தமான கிருமி தொற்றுகள் எல்லாவற்றையும் பற்றிய ஒரு சுருக்கமான வழி ஓவர்சீஸ் எக்ஸ்பர்ட் அவங்களை வச்சு இங்கத்திய இலங்கையில் உள்ள மற்ற வைத்தியர்களுக்கு அறிவுறுத்தும் மூலமாக இந்த 2 நாளும் எங்களை வைத்தியர்களோட கான்ஃபரன்ஸ் நடைபெறுகிறது. அதில் தற்போது நடைமுறைகள், தற்போதுள்ள அட்வான்ஸ் ஒரு கூடின நடைமுறைகள் எப்படி கண்டுபிடிக்கிறது, என்ன விதமான ட்ரீட் பண்ணுறது என்ற பற்றிய விஷயங்கள் இதில் கிடைக்கப்பட இருக்குது. அப்போ இதில் எல்லா இலங்கையிலேருந்து அநேகமான வைத்தியர்கள் பங்கு பெற்றுவார்கள். இப்போ இந்த மீடியா கான்ஃபரன்ஸ் இதை ப்ரொமோட் பண்ண விதம், அதாவது இப்படி ஒரு விஷயம் நடக்குது. ஏன் இந்த சுவாச நோய் முக்கியமான விஷயம்னு சொன்னால், கணக்கு இந்த சுவாச நோய் சம்பந்தமாக ஏற்படுற மரணங்கள் சரியான முறையில் நாங்கள் அதுக்கு வைத்தியம் செய்தாலும் தவிர்க்கப்படக்கூடியது. அப்போ இலங்கையில் வைத்தியத்தோட நல்ல முறையில் இருக்குன்னு சொல்கிறோம். அப்படி இருந்து அஸ்மா சம்பந்தமான மரணங்களில் இலங்கையில் இலங்கை 10ஆம் இடத்துல இருக்குது. இப்போ அப்படிப்பட்ட மரணங்கள் முற்றாக தடுக்கப்படக்கூடியது. அப்போ இந்த பொதுமக்கள் மற்றவர்களுக்கு இந்த இதை பற்றி நோயை பற்றிய அறிவு கட்டாயமாக வேணும். இந்த நோய் முற்றாக குணப்படுத்தலாம் அல்லது கட்டுப்படுத்தக்கூடிய நோய்கள் தெரிய வேணும். அத்துடன் இந்த நோய்கள் மருந்தெடுப்பதன் மூலம் அந்த நோயாளி மிக சாதாரணமான ஒரு வாழ்க்கை முறையை வாழலாம் என்ற விஷயம் தெரியணும். அப்போ அதுக்காகத்தான் இந்த இப்போ எங்களோட சக வைத்தியர்கள் டாக்டர் ஆஷா, டாக்டர் சன்னடி சில்வா, டாக்டர் சமன் இதை பற்றி நோய்களை பற்றிய விவரமாக உங்களுக்கு கூறியுள்ளார்கள். நான் அதை பற்றி விவரமாக தமிழில் சொல்கிறேன். அந்த நேரம் கூட போகும். நீங்கள் உங்களோட தமிழில் ஏதாவது உங்களோட சந்தேகம் இருக்குமெண்டா அதுக்கு நான் பதிலளிக்க தயாராக இருக்கிறேன். நன்றி.